சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல அன்றாடம் ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடி. இது யாரும் அறியாத ஒரு மூலிகை. பேரே பார்த்தீங்கன்னாக்கா மலை கோடாசூரின்னு பேரு. கோடாசூரியில இரு வகைகள் உண்டு. இரு வகையில் 3 வகை உண்டு. கொடியோட படர்ந்து சின்ன சின்ன வட்டமான இலைகளை பொருந்திய சிறு செடி இனம். அதிலே வெந்நீர பூக்கள் பூக்குவது ரொம்ப அரிது. வெந்நீர கோடாசூரி, கருநீல கோடாசூரி, இது மலை கோடாசூரி. கோடாசூரியிலிருந்து இந்த மலை வகையில் சேர்ந்தது உயரமாக வளரக்கூடிய செடி வகையை சேர்ந்தது. இது நல்ல ஒரு அற்புதமான மருந்து. வெட்டுக்காயங்களுக்கு நல்ல மருந்து. இப்போ நம்ம இதனுடைய செடியினுடைய அமைப்புகள் எப்படிலாம் வளரும், இதுவும் தன்னிச்சையாக வளரக்கூடிய வெடிக்காய் தாவரமாக இந்த செடி இருக்கிறது. அதனுடைய விதைகள் வெடித்து காற்றின் மூலமாக விதைகள் மூலமாக பரவி இனவிருத்தியை உற்பத்தி செய்யக்கூடிய தாவரம். இந்த செடி அங்கங்க நம்மளுக்கு தன்னிச்சையாக முளைச்சி அப்படியே வரும். ஒரு செடி இருந்தாலே ஒரு 10-20 செடிகள் அந்த இடத்துல நிறைய உருவாகிடும். இது ஒரு இடத்துல நம்ம வளர்த்துட்டோம்னா அங்கிருந்து அவ்வளோ சீக்கிரம் இதை அழிக்க முடியாது. அந்த அளவுக்கு இனவிருத்திகள் பண்ணி கொண்டே இருக்கும். நல்ல ஒரு அற்புதமான மருந்து. வெட்டுக்காயங்களுக்கு அடிப்பட்ட காயங்களை ஒன்றாக சேர்ப்பதில் நல்ல வல்லமையான ஒரு மருந்து. கையில் போட வேண்டியதில்லை. நம்மளுக்கு இந்த இலையையும் கடுக்காய் பொடி, கடுக்காய் உடலையும் தோலையும் இறுக்கமாக்கக்கூடிய தன்மை உண்டு. அதாவது கடுக்காய் சாப்பிட்டாய் மிடுக்காய் வாழலான்னு தாயை விட சிறந்தது கடுக்காய்ன்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். இது போன்ற இந்த சித்தர்களுடைய வழியில இந்த சித்த மருத்துவம் நிறைய விஷயங்களை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை வைத்து தீராத நோய்களும் தீர்க்கும் ஆற்றல் நம்ம மூலிகை மருத்துவத்தில் உண்டு. இந்த மூலிகை மருத்துவத்தில் இப்போ நம்ம இந்த மலை கோடாசூரி செடியை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது வெட்டுக்காயங்களுக்கு ஒரு சிறப்பான மருந்து. அதே மாதிரி எலும்பு முறிவிலும் சில கிராமங்களில் இது இந்த இலை, எலும்பூட்டி இலை, ஊசி தகரைன்னு சொல்லக்கூடிய இலை, இந்த 3 இலையை ஒன்றாக வைத்து ஒரு கிராமத்தில் எலும்பு முறிவுக்கு கட்டுறாங்க. இது அரைத்து முட்டை, வெண்கரு, உளுந்த மாவு சேர்த்து 5 பொருளாக நல்லா குழைப்பி எலும்பு முறிவு இடத்துல இது நல்லா தடவிட்டு அது மீது துணிகளை போட்டுட்டு அது மேலே மூங்கில் பத்தியை வைத்து கட்டுவது. 3 கட்டுகள் கட்டினாங்களே அந்த எலும்புகள் கூடிடும். நல்ல ஒரு அற்புதமான அருமருத்துவ முறை. எலும்பு முறிவுக்கும் வெட்டுக்காயங்களுக்கும் கிழிந்த சதைகளை ஒட்டுவதற்கும் ஒரு அற்புதமான அருமருந்து இந்த மலை கோடாசூரி. இது ஒரு சிறிய செடி இனம்தான், ஆனால் இவ்வளவு ஒரு வேலையை செய்கிறது நம்மளுக்கு. அதாவது மூலிகைகள் ஒரு மூலிகையும் சாமானியமானதில்லை. ஒரு நோய்க்கு இல்லாமல் பலவித நோய்களை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம தமிழ் மருத்துவ மூலிகைகளுக்கு உண்டு. அதனால மூலிகையோடு நம்ம ஒன்றி இயற்கையோடு வாழ வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்தில் இது போன்ற பதிவுகளை நம்ம சேனல்ல அள்ளி வழங்கி கொண்டு இருக்கிறோம். இது போன்ற பதிவுகளை ஏன்னா இதெல்லாம் யாருக்கும் இப்போ தெரியாத காலகட்டங்கள். நாங்கள் பாரம்பரிய ஒரு குடும்பத்தில் இருந்து வந்ததுனால இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு நினைவு ஊட்டி இன்னைக்கு அதை வெளியே கொண்டு இப்போ மக்கள் எல்லாம் பயனடையணும். இது போன்ற தாவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ வரக்கூடிய இளைய தலைமுறைகள்லாம் தெரிஞ்சு நம்ம தமிழ் மருத்துவம்னா என்னென்ன ஏதுன்றது எல்லாமே முறையாக தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் வீட்டிலேயே நம்ம ஒரு எளிய வைத்தியம் நம்ம பண்ணுற அளவுக்கு கை வைத்தியமாவது நம்ம பண்ணிக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் நம்ம தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா இருக்க காலகட்டங்களில் இப்போ வசதி இருக்கிறவங்க நிறைய மருத்துவமனையை தேடி போகிறாங்க. வசதி இல்லாதவங்க ஒரு வீட்டு வைத்தியமாக எளிமையாக செஞ்சுக்கிறதுக்கு ஒரு லகுவாகவும் ஈஸியாக இருக்கும். இது போன்ற பதிவுகள் ரொம்ப அற்புதமான மருத்துவத்தன்மைகளை அள்ளி வழங்கும் நம்ம சித்தர்கள் புகழ்பாடும் சேனலில் இன்னைக்கு இந்த மலை கோடாசூரியை அறிமுகப்படுத்தி அதனுடைய பயன்கள், அதனுடைய எப்படிலாம் வளரும், எப்படிலாம் அது இனப்பெருக்கம் செய்யும் அந்த மூலிகை என்பது தெளிவாக கூறி அதனுடைய மருத்துவத்தன்மைகளும் கூறி அது என்ன மாதிரி வெட்டுக்காயங்கள், எலும்பு முறிவுகள் இது போன்ற உபாதைகளுக்கு மேல் பூச்சாக எலும்புட்டி மூலிகை, ஊசி தகரை, கோடாசூரி இலை, முட்டை, வெண்கரு, உளுந்து மாவு இந்த 5 பொருள்களை வைத்து கட்டு போடுவது சில கிராமங்களில் வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த முறைகள்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. சொன்னாதான் நம்ம சித்த மருத்துவம் வளரும், சித்த மருத்துவம் எல்லாருக்கும் போய் சேரும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் பயனடைகின்ற நோக்கத்தில் நாங்கள் மறைமுகமாக உள்ள தன்னோடு வைத்துக் கொள்ளாமல் இது பலரும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பயனடைகின்ற நோக்கத்தில் இது போன்ற பதிவுகளை நம்ம சேனல் வாயிலாக நிறைய பேருக்கு எடுத்து சொல்கிறோம். மூலிகைகளை இனம் கண்டு அதை தேடி நாங்கள் பதிவுகளை எடுத்து வெளியே நம்ம கொடுத்துன்னு வரோம்.
இது போன்ற பதிவுகளை நம்ம சித்தர்கள் புகழ் பாடும் சேனல் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன தகவல்களும் எங்களுக்கு ஃபோன் மூலிமா தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த மலைக்கோடாசூரியை வந்து வெளியிட்டிருக்கோம். இது ஒரு அற்புதமான ஒரு மருந்து. இதை வந்து எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.